மேடம் யாரோ மருதுவான் உங்களை பார்க்க வந்திருக்காங்க. அவன் பேச்சே சரியில்லை மேடம். அவனை வர சொல்லவா? என்ன விஷயம்னு கேட்டீங்களா? கேட்டேன் மேடம். அதை உங்ககிட்ட தான் சொல்றேங்கிறான். சரி வர சொல்லுங்க, நான் பேசிக்கிறேன். சரி மேடம் சொல்றேன். மேடம் உள்ள வர சொல்றாங்க, வாங்க. ஓகே, பேக் பண்ணிடுங்க சார். யாரோ மருதுன்னு ஒருத்தன் ராசாத்தி மேடமா பார்க்க வந்திருக்கான். அவனை பார்த்தா ஆர்டர் கொடுக்க வந்த மாதிரி தெரியல சார். அவன் பேச்சே ஒரு வித்தியாசமா ரஃப் அண்ட் டஃபா இருக்கு சார். சரி அங்க வைங்க. அப்படி யார் தேடி வந்திருக்கா? வா. நீதான் ராசாத்தியா? ஆமா, நான் தான் ராசாத்தி. என்ன விஷயம்? யார் அவன்? கால் மேடம். இரு. யார் மாப்பிள்ள அவன்? தென்னாவட்டா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். பார்க்கலாம். எங்க அக்கா உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க, வா போலாம். டேய் யார் ராணி? வந்த சேரை இழுத்து போட்டு உட்கார்ந்த. இப்போ மரியாதை இல்லாம வா போன்னு பேசுன. அப்புறம் அக்கா பார்க்கணும் வான்னு சொல்ற. எங்க அக்கா பேரு காஞ்சனா. கட்ட பஞ்சாயத்து காஞ்சனா அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும். அவங்க உன்னை பார்த்து ஒரு விஷயம் பேசணும்னு சொன்னாங்க. என்கிட்ட என்ன பேச வேண்டியிருக்கு? நீ சேர்மன் எலெக்ஷன்ல நிக்க போறல, அத பத்தி பேசணும்னு சொன்னாங்க. ஓ, கண்மணி ஏற்பாடு பண்ண ஆளா? மரியாதையா சொல்றேன், கிளம்பி போயிடு. இல்லனா என் மாமா உள்ளதான் இருக்காரு. ஒரு வார்த்தை சொன்னா போதும், உன்னை கண்டன் துண்டமா வெட்டி போட்டுருவாரு. நான் யாரு, என் அக்கா யாருன்னு தெரியாம என்னையே மிரட்டுறியா? நீ இப்ப வரப்போறியா இல்லையா? டேய், உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. சேரை விட்டு எந்திரிடா, முதல்ல எந்திரிடானா. இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் இல்ல. உங்க அக்கா என்ன பார்த்து பேசணும்னு சொன்னா உங்க அக்காவை இங்க வந்து பார்த்து பேச சொல்லு. நான் எங்கேயும் வர முடியாது. நான் என்ன உங்க அக்கா வச்ச ஆளா? பரவாயில்ல, பயம் இல்லாம போல்டாவே பேசுற. பயமா? எனக்கா? எதுக்கு பயம்? அதுவும் உன்ன மாதிரி பொறுக்கையெல்லாம் பார்த்து பயந்துருவன் நினைச்சிட்டியா? நான் பாண்டியன் பொண்ணு, பாரி விட்டு மருமக. உன்ன மாதிரி அல்ற சில்றங்களுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். வெளியே போடா. போடா. தப்பு பண்ணிட்ட. எங்க அக்கா கோபத்துக்கு நீ ஆளாயிட்ட. இதோட விபரீதம் ரொம்ப பெருசா இருக்கும். இதுக்கு மேல இங்க நின்னு பேசிக்கிட்டு இருந்த அடிச்சு அனுப்ப வேண்டியிருக்கும். போடா. போடாங்கறல்ல. என்ன மாப்பிள்ள நடக்குதுங்க? யார் அவன்? ராசாத்தியை மிரட்டிட்டு போறான். ஒருத்தன் வந்து நம்மள மிரட்டிட்டு போனான்னா அது கண்டிப்பா கண்மணி அணி வேலையா தான் இருக்கும். அவங்கள தவிர வேற யாரும் நம்ம கிட்ட பிரச்சனை பண்ண போறா? மாப்பிள்ள வா, என்ன விஷயம்? ராசாத்திட்டே போய் கேட்டுருவோம். டேய், இல்ல வேண்டாம். ஏன் மாப்பிள்ள? நம்ம இங்க இருக்கோம்னு தெரிஞ்சு நம்ம கிட்ட சொல்லாம அவளே ஒரு விஷயத்தை டீல் பண்றான்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். ராசாத்தி சொல்ற வரைக்கும் இதை பத்தி கேட்கவும் வேணாம், நமக்கு தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கவும் வேணாம். மாப்பிள்ள, ஏதாவது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னா? ஆகாதுரா. நம்ம ராசாத்திக்கே தெரியாம அவளை பாதுகாப்போம். அவ நிழல் மாதிரி பின்னாடியே நிக்கணும். எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் இந்த மாதிரி பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கும். அவளுக்கு எதுவும் ஆகாம நாம தான் பின்னால இருந்து பாத்துக்கணும். சரி மாப்பிள்ள. வா. சரி மாப்பிள்ள. அவ சொன்னான்னு கேட்டுட்டு வந்து நிக்கிறியே,
நீலாம் ஒரு ஆம்பளையா? ப்பு! கைய நீட்னா காரியத்தை முடிச்சிட்டு வரணும். அவன் தாண்ட வேலைக்காரன். உன்னெல்லாம் என் தம்பின்னு சொல்றதுக்கே வெக்கமா இருக்கு. ச்சை! அவ என்ன வந்து பார்க்க சொன்னாலா? இவன் கதை கேக்குற மாதிரி கேட்டுட்டு வந்திருக்கான். இந்நேரம் அவளோட தலையை வெட்டி கொண்டு காலடியில போட்டுக்கணும்லடா. அக்கா, அவன் நாம நினைக்கிற மாதிரி இல்ல. எதுக்கும் பயப்பட மாட்டேங்கிறா. ஆளு பார்க்கதான் பாவமா இருக்கா. லேஸ்ல மசிய மாட்டேங்கிறா. ச்சை! இன்னொரு வார்த்தை பேசினா நாக்கு இழுத்து வச்சு அடுத்துருவேன். அவளுக்கு பாராட்டு பத்திரம் வாசிச்சுட்டு இருக்கியா? எவ்வளவு பெரிய போலீஸ் எல்லாம் கண்ணுல விரல விட்டு ஆட்டுறவன்னா அவ ஒரு புள்ள பூச்சி. அவ அப்படி இப்படின்னு ஏக்கிட்டே கதை விடுறியா? என்ன அவ இடத்துக்கு வந்து பார்க்க சொல்றாளா? இன்னும் 5 நிமிஷம். 5 நிமிஷத்துல அவ என் கால்ல வந்து விழ வைக்கிறானா இல்லையான்னு பார். பாருடா ராசாத்தி. ஏய், இந்த அம்மா தான்டா, வேமா வண்டியறா. மா செண்பகம்மா, என்னங்க? வாங்க போலாம். வாங்கம்மா. யார் நீங்க? வாங்க போலாம். வாங்க. ஐயோ, வாங்கம்மா, ஐயோ, போலாம். விடுங்க. வாமா, ஏறு. யாரை காப்பாத்துங்க. ஏய், யார் ஏறுமா, நீங்க? ஏறுமா. வாங்க. ஏறுமா, ஐயோ, இருக்க. காப்பாத்துங்களேன். உள்ள போ, ஐயோ, ஏறு உள்ள. யார் நீங்க? ஏறுமா. விடுங்க. ஏறு. தள்ளுங்க. போங்கயா. விடுங்க. ஐயோ, காப்பாத்துங்க. காப்பாத்துங்க. ஏறுடா, ஏறுடா, வண்டி ஏறுடா. யாராவது என்னை காப்பாத்துங்களேன். என்ன அது? சாப்பாடே ஆயிடுச்சு, இன்னும் அத்தைய காணுமே. சரி, வருவாங்க. அத்தை இங்கேயும் இல்லையே. இலக்கியா, பாட்டி வந்தாங்களா? சரி, வந்தாங்கன்னா காய்கறி எல்லாம் கட் பண்ணி வச்சிட சொல்லு. நான் துணி துவைச்சிட்டு வந்துடுறேன். மறந்துடாத. ஏண்டி, இன்னுமாடி பாட்டி வரல? வரலையம்மா. எங்க போயிருப்பாங்க? எப்பவும் கடைக்கு போயிட்டு சீக்கிரம் வந்துருவாங்களே. சரி, நான் துணி காய போட்டு வரேன்.
இவ்ளோ நேரம் ஆச்சே, இன்னும் ஏன் வரல? ஆ, இலக்கியா, நீ வீட்டை பாத்துக்கோ, நான் கடை வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரிம்மா. தெருவுல யாரையுமே காணாம. ஆமாங்க, இன்னும் பயம் யாருக்கும் போலடி. சரியா சொன்னீங்க. அக்கா, ஆ? என் மாமியார பாத்தீங்களா? இல்லையம்மா, என்னாச்சு? இல்ல, கடைக்கு போனாங்க, இந்நேரம் வரைக்கும் காணோம். அதான் அவங்க எங்கேயாவது பாத்தீங்கன்னா எனக்கு ஃபோன் பண்றீங்களா? சரிம்மா. எங்க எங்க அத்தை வந்தாங்களா? வந்தாங்களே, வந்து பொருள் வாங்கினாங்க, வாங்கிட்டு போயிட்டாங்க. எப்ப போனாங்கன்னு தெரியுமா? அவங்க போய் ரொம்ப நேரம் ஆச்சுமா. ரொம்ப நேரம் ஆச்சா? ஏம்மா, என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. ஆமாடா, எவ்வளவோ சொன்னேன், அவன் தான் கேட்கல. அண்ணே, சொல்லுங்கம்மா. எங்க அத்தை எங்கேயாவது பாத்தீங்களா? வந்த மாதிரி இல்லையம்மா, நான் எதுவும் பார்க்கலையே. சரி. சரிம்மா. ஆமாண்டா. அக்கா, என் அத்தையை பாத்தீங்களா? பாக்கலையே பொன்னி. அவங்க எங்கேயாவது பாத்தீங்கன்னா சீக்கிரம் வீட்டுக்கு வர சொல்லுங்க. சொல்றேம்மா, சொல்றேன். சரி. சொல்றேம்மா. என்ன காய்கறி எல்லாம் இங்க விழுந்து கிடக்குது? ஆ? என்னமோ நடந்திருக்கு. சொல்லுங்க அண்ணி. ராசத்தி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ராசத்தி. அண்ணி, நான் இப்பவே வரேன். சரி ராசத்தி, சீக்கிரம் வந்துரு. என்ன இருக்கும்? ஹலோ, ராசத்தி தானே பேசுறது? நீங்க? காஞ்சனா, கட்ட பஞ்சாயத்து காஞ்சனா. என்ன விஷயம்? நான் தான் வர முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல. வேணும்னா நீங்க இங்க வந்து பாருங்க. திரும்ப திரும்ப எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க. நானே வேற பிரச்சனையில இருக்கேன். எங்க அம்மாவை வேற காணோம். அது விஷயமா தான் நான் உனக்கு ஃபோன் பண்ணேன். ஏன் அம்மா விஷயமாவா? ஆமா, நான் மரியாதையும் உன்கிட்ட பேசணும் வான்னு, நீ வரல. அதான் உன் அம்மாவை தூக்கிட்டேன். இப்ப நீ இடத்துக்கு வந்துதானே ஆகணும். வருவ. உன் அம்மா உயிர் உனக்கு முக்கியம் இல்லையா? வந்துதானே ஆகணும். எங்க வரணும்? நான் மெசேஜ்ல அனுப்புறேன். அந்த இடத்துக்கு நீ மட்டும் தனியா வா. சரி, வரேன். அது மெசேஜ் அனுப்பு. மாப்பிள, ராசாத்தி பதட்டமா போறத பார்த்தா ஏதோ பிரச்சனைன்னு தோணுது மாப்பிள. என்னவா இருக்கும் மாப்பிள? இருமா, எங்கம்மா போற? அக்கா, இந்த ராசாத்தி வந்துட்டா. அவளை உள்ள விட.
ம் போமா. என்ன ராசாத்தி, நீ அவ்வளவு பெரிய ஆளா? ஆ? நான் என் தம்பியை விட்டு உன்னை கூட்டிட்டு வர சொன்னா வர முடியாது. வேணும்னா என்ன வர சொன்னியாமே? ஆ? எங்க அம்மா எங்க? முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. நான் தெரியாம சொல்லிட்டேன். அந்த மாதிரி பேசிருக்க கூடாது. என்னோட தப்புதான். என்ன மன்னிச்சிருங்க. இப்போ எங்க அம்மா எங்கங்க? உங்க அம்மா பத்திரமா தான் இருக்கா. அவளுக்கு இது வரைக்கும் எதுவும் ஆகல. ஒருவேளை நீ வராம இருந்திருந்தா கண்டிப்பா ஏதாவது நடந்திருக்கும். அதான் இப்போ வந்துட்டேன்ல. எங்க அம்மாவை என் கூட அனுப்பி வைங்க. நீ பேசின பேச்சுக்கு வேற யாராவது இருந்திருந்தா இன்னொரு கை கால் எடுத்திருப்ப. ஏதோ பாக்குறதுக்கு குழந்தை மாதிரி இருக்க, சொல்றதை கேட்டுப்பா. உன்கிட்ட நான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். இதுக்கு மேல என்கிட்ட ஏதாவது வீம்பு பண்ணுவ? ஐயோ, நான் உங்களை பத்தி தெரியாம அப்படி பேசிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. எங்க அம்மா எங்க? அவன் நல்லாதான் இருக்கான்னு சொல்றல்ல. ராசாத்தி, உன்கிட்ட சில விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு. அதுக்கு நீ சம்மதம் சொன்னா நீயும் அம்மாவும் பத்திரமா வீடு போய் சேரலாம். எதுவா இருந்தாலும் சரி, முதல்ல எங்க அம்மாவை என் கண்ணுல காட்டுங்க ப்ளீஸ். வாமா வாமா. அம்மா. ரசதி, பாத்து வா. ரசதி, ரசதி, அம்மா. ரசதி. ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்ல. யாருமா இவங்கெல்லாம்? ஒண்ணும் இல்லம்மா, நீ பயப்படாம இரு. நம்ம போயிடலாம். சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? ராசாத்தி, நீ சேர்மன் பதவியில நிக்க போறதா கேள்விப்பட்ட. நீ நிக்க கூடாது. நாமினேஷன் கூட நீ பண்ணக்கூடாது. நீ ஒதுங்கி இருக்கணும். புரியுதா? ஓ, இதுக்குதான் இவ்ளோ கலவரமா? எல்லாம் அந்த கண்மணியோட வேலையா தான் இருக்கும். இத பொறுமையா தான் டீல் பண்ணணும். என்ன சத்தமே இல்ல? சொன்னது புரிஞ்சுதா? நீ எலெக்ஷன்ல நிக்க கூடாது. சரிக்கா, நான் நிக்கல. ராசாத்தி, எனக்கு வாக்கு முக்கியம். என்கிட்ட ஒன்னு சொல்லிட்டு அதை பண்ணாம விட்டுட்ட, அதுக்கப்புறம் நீ காலில் விழுந்து கெஞ்சினாலும் உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன். அக்கா, நான் உங்களை பத்தி தெரியாம பேசிட்டேன். இப்ப உங்களை பத்தி நல்லா தெரிஞ்சு போச்சு. உங்க பவர் என்ன, நீங்க எவ்வளவு பெரிய ஆள்னு எனக்கு இப்பதான் புரிஞ்சுது. இதுக்கப்புறமும் உங்களை பகைச்சுக்கிட்டா எனக்கு பெரிய ஆபத்து வரும்னு தெரியும். அதனால நான் சேர்மன் பதவிக்கு நிக்க மாட்டேன். என்ன நம்புங்க. எனக்கு என் அம்மாவும் என் குடும்பமும் தான் முக்கியம். இது இது நல்ல பிள்ளைக்கு அழகு. சரி, உங்க அம்மாவை கூட்டிட்டு கிளம்பு. ரொம்ப நன்றிக்கா. ஆமா. என்ன கண்மணி, எப்படி சிம்பிளா முடிச்சிட்டேன் பாத்தியா? இதுக்கு போய் பயந்துட்டு இருந்திய? இல்ல, அவ அவங்க அம்மாவை காப்பாத்துறதுக்கு தான் போய் சொல்லிட்டு போறா. இந்த மிரட்டலுக்கு எல்லாம் பயப்படுறாள் அவ இல்ல. அவ கேரக்டரே வேற. அம்மா,